ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஷாலினி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருப்பத்தூரில் வச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், அதாவது தன்னுடைய ஜாப்லேயே இருக்கிற மாதிரியே நல்ல ஒரு வரனை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நிறைய பேர் இவங்கக்கிட்ட வசதி தான் எதிர்பார்க்குறதாகவும் அதனால திருமணமே வேணான்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே தள்ளி போட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுடைய அப்பாவா இவங்களுக்கு கம்பல் பண்ணி திருமணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமாக இருக்கணும். அதாவது கண்டிப்பாக ஒரு டாக்டர் லைனில் ஏதாவது மெடிக்கல் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய பொண்ணுக்கு ஒரு 50 சவரன் நகை போடுறதாகவும், இது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் செய்வோம். ஸோ இதுக்கெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. குறிப்பாக வீட்டோட மணமகனாக வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறொரு ஜாதியினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைங்க இருக்குங்க. ஸோ 2 குழந்தைங்கள விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதாகவும், இவங்களுடைய அப்பா மட்டும்தாங்க இருந்தாங்க. அவங்களும் சமீபத்தில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் வசிக்கிறதுனால இவங்க இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, வரக்கூடியவருக்கு வசதி இல்லைனாலும் ஓகே, நல்ல ஒழுக்கமானவராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் மனைவி முறைப்படி விவாகரத்து பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா மனைவி இல்லாதவராக இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.